ரியல்மிலேருந்து 13 மற்றும் 13 ப்ளஸ் 5G அப்படிங்கிற ரெண்டு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரியல்மியோட 13 ப்ளஸ் 5Gயில் எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள இந்த டிஸ்பிளேல 2000 நிட்ஸ் வரை பீக் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெயின் வாட்டர் டச் ஃபீச்சர் இதில் கொடுக்குறாங்க. அதாவது கையில் தண்ணி பட்டிருந்தாலும் ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும். டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இதில் வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே வருது. இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து பிரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி HDR10க்கான சப்போர்ட் வந்து இந்த டிஸ்பிளேல இருந்த மாதிரி தெரியல. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTek Dimensity 7300 எனர்ஜி அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. அதாவது பேசிக்காக வேற ஒன்றும் இல்லை, 7300 சிப்செட்டை கூட கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து எனர்ஜி அப்படிங்கிற பேரில் வச்சிருக்காங்க. மற்றபடியே பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. இந்த ப்ராசருக்கு கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முன்னாடி இதோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு 49 ரேங்க் கிடைக்குது, 100க்கு 45 மார்க் கிடைக்குது. ஒரு பி கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆப் ஸ்டெண்ட் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் சொல்லி பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், இல்லை ஹெவியான கேம்ஸ் கூட விளாட முடியும். ஸோ நல்ல ஒரு கேப்பபிளான சிப்செட் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேம் தொடர்ந்து விளாடுறவங்களுக்காக ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோனில் 6050 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான ஒரு வேப்பர் சேம்பரும் கொடுக்குறாங்க. அதனால நமக்கு வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்க காரணத்தில் ஃபோன் அவ்வளவாக ஹீட் ஆகாது. மேலும் இந்த ஃபோனில் BGMA அதுபோல் கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான மேஜரான கேமிங் எல்லாமே வந்து 90 ஃப்ரேம் per செகண்ட்ல வந்து விளாட முடியும் சொல்றாங்க. ஸோ ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. ஸோ கேமிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4S RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு UFS 3.1 கொடுத்துருக்கிறது ஓரளவு பாசிட்டிவான விஷயம். ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடும். மற்றபடியே மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஆனால் டியூல் சிம் கனெக்டிவிட்டி இதில் இருக்கு. அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு Android 14 பேஸ் பண்ண Realme UI 5.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா 50 mm சோனியோட LYT 600 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது f1.88 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வீடியோஸ் எடுக்கும் போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். ரெண்டாவதாக வந்து ஒரு 2 mm போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க பொக்கே எஃபெக்ட்காக. மற்றபடியே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 16 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ இதான் இந்த ஃபோனோட கேமராஸ். மற்றபடியாக இந்த ஃபோனோட ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் 3.5 mm ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஸோ 20,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஃபோனில் முதலாக இப்போ 3.5 mm ஆடியோ சப்போர்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 185 கிராம் வருது. ஸோ கம்மியான வெயிட் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃபோனுக்கு IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மழை நேரங்களில் ஃபோனை கொண்டு போகும்போது லைட்டாக அங்கங்கே தண்ணி பட்டால் எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 8 5G பேண்ட்ஸ் இருக்கு. இது போக நமக்கு வந்து 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அதுவே பேட்டரிஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதனால் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து இந்த ஃபோனால கேமிங் வந்து விளாட முடியும் சொல்றாங்க. கலர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து விட்ரி கோல்டு, ஸ்பீட் கிரீன், டார்க் பர்பிள் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 22,999க்கும், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 24,999க்கும், அதே 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 26,999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. இந்த ஃபோன் ரியல்மி மற்றும் Flipkart வெப்சைட்ல வந்து கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல டீசென்ட்டான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ கேமிங்காக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ப்ராசர் அது மாதிரி எல்லா விஷயங்களும் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசென்ட்டான ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட 13 ப்ளஸ் பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் இதோட ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் இருக்காரு. அதாவது Realme 13 அப்படிங்கிற ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.